என்னையா பண்ற? யாரையா நீ? The judge, the jury, the executioner. என்னையா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், உன் பாட்டு நின்னுட்டே இருக்க. என் பேர் ராமன் பாபு. இது என்னோட கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர். தள்ளி போயா. யோ இத பாரியா, இது முன்னாள் மந்திரி ரத்தினவேல் இடம். உங்க கவர்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா இது தனியார் இடம். வாயா. உன் கூட வரணும். அவ்வளவுதானே? வரேன். ஐயோ ஐயோ விடப்பா. ஐயோ இதோட கையா இல்ல இரும்பாயா? அப்பா கையில நொறுக்கிடும் போல இருக்கு. ஐயா நம்ம இடத்துல அத்துமீறி நுழைஞ்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான், அதான் இழுத்துட்டு வந்தேன். யார் யா நீ? என் பேர் ராமன் பாபு, ஜியோலாஜிக்கல் சர்வேயர். டெல்லியில இருந்து வரேன். என்னுடைய கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர். என்னுடைய ப்ராப்பர்ட்டில நீ என்ன சர்வே பண்ற? இது அரசாங்க ரகசியம், வெளியில சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குறீங்களே, எப்படி பதில் சொல்றது? ஏய் போங்கடா. வாங்கடா. நீ ஒரு வருஷம் சம்பளமா சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நிமிஷத்துல சம்பாதிச்சிடலாம். ரகசியத்தை சொன்னான். இப்பவே சொல்றேன் சார். அதாவது அந்தமான் தீவு கிட்ட கடலுக்கு அடியில பூமியில பிளவு ஏற்பட்டு அப்படியே விரிசல் விட்டு தமிழ்நாடு நோக்கி வருது. இந்த மேப்பை பாருங்க. அதனால உங்க ஏரியாவில் இருக்க மேட்டூர் டேம், பூலாம்பட்டி டேம் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அணையில பிளவு ஏற்பட்டு டேம் உடைஞ்சி தண்ணி புகுந்தா இந்த ஏரியா சுத்தி 30 கிலோமீட்டர் மூழ்கிடும். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க உங்க இடத்துக்கு தான் முதல்ல பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? யோ தலையா வெளிச்சு விடியா. நம்பவே முடியலையே, சரித்திரத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. என்ன சார் பண்றது, உலகம் முன்ன மாதிரி இல்லையே. சரி நீ உன் சர்வே வேலையை கவனி. சரி சார். மறுபடியும் இது சம்பந்தமா முக்கியமான விஷயம் தெரிஞ்சா உடனே சொல்லு. உனக்கு இதை விட டபுள் மடங்கு பணம் தரேன். மறுபடியும் பிடிக்க மாட்டீங்களே. இந்த மேப் நான் எடுத்துக்கலாமா? மேப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சரி பரவாயில்ல சார், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் வரேன் சார். ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நான் ரத்னவேல் பேசுறேன். சீதாராமன் இருக்காரா? அடடே நமஸ்காரம் சார், நான் சீதாராமன் தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கேள்? உங்க குரலை கேட்டு எத்தனை நாள் ஆறுது? சௌக்கியமா இருக்காளா? என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்ல, உங்க டெல்லி ஆபீஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தான். வந்து எங்க கிராமத்தை சுத்தி சர்வே எடுத்தான். ஏதோ பூகம்பம் வரப்போகுதுன்னு ரகசியமா சொல்லிட்டு போனான். அதான் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன். என்னது பூகம்பமா? என்ன சார் இது? யாரோ உங்க காதுல நன்னா பூவ சுத்தி இருக்கா. யோ நான் கேக்குறேன், சிரிச்சிட்டு இருக்க. சாரி சார், சாரி. என்ன கோச்சுண்டேலா? நான் என்ன பண்றது, டெல்லிக்கார கிட்ட சரியான தகவலே வர மாட்டேங்கிறது. என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன். ஓகேயா? ஐயா ஐயா, என்னையா? கதிரேசி செட்டியார் வீட்டுல கார்ட்ஸ் பார்ட்டி இன்னைக்கு நைட்டு ஏற்பாடு பண்ணிருக்காராம். அதை உங்ககிட்ட கட்டாயமா ஞாபகப்படுத்த சொன்னாரு. பார்ட்டி கிட்டி ஒண்ணு ஆள விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச லட்சுமி பொண்ண ஏற்பாடு பண்ணிருக்காரா, அதையும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னாரு. பார்ட்டி எத்தனை மணிக்கு? இன்னைக்கு நைட் 8 மணிக்கு. சரி.
ஏய் ஒரு முக்கிய அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம், மேட்டூர், பூலாம்பட்டி பகுதியை சுற்றி 5.5 ரிக்டர் வரை நில அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் நில அதிர்ச்சி 7.5 9.50 ரிக்டர் ஸ்கேல் வரை ஏற்படலாம் என புவியியல் ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. அரசும் செஞ்சிலுவை சங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சம்பவம் நடந்த இடத்திற்கு உதவிக்காக விரைந்துள்ளனர். ஏய் ஏய் ஏந்திரி, பூகம்பம் வரப்போகுது. பெட்டெல்லாம் ஆடுது, உனக்கு ஒன்றும் தெரியலையா? ஏந்திரி. பூகம்பமா? நீங்க தான் ஏதோ பண்ணுங்கன்னு நினைச்சேன். இப்படி எழுந்து போறே இல்லையா? நான் வரல, நீங்க போங்க. என் பேர் சத்து சொல்ல. போயா.
யாரு யாரு The judge, the jury, the executioner. ஏய் நீயா? ஏய் இத மறந்துட்ட. என் பணத்தை திருடலான்னு திட்டம் போட்டு பூகம்போன்னு போய் சொல்லி என்ன முட்டாளாக்கி இங்க வரவழைச்சிட்டல, அப்படித்தானே? இல்ல என்ன கொன்னுட போறியா? இதோ பார், என்ன ஒண்ணும் பண்ணாம உயிரோட விட்டுனா இந்த பணத்துல பாதி உனக்கு தந்துடுறேன். எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்க, ஆனா என்ன விட்டுரு ப்ளீஸ். உன்னை உயிரோட விடுறதோ கொலை செய்யறதோ உனக்கு பின்னாடி நிக்கிற ஜனங்க எடுக்க வேண்டிய முடிவு. என்னை காப்பாத்து ப்ளீஸ். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்காக ஒரு வேன்ல போன கல்யாண கோஷ்டியை வெட்டி கொன்னியே, அவங்களோட சொந்தக்காரன் தான் இவங்கெல்லாம். நீ அவங்கள கேளு. வேணாம், என்னை விட்டுருங்க. செஞ்சு என்னை விட்டுருங்க. எல்லா பணத்தையும் நீங்களே எடுத்துங்க, உங்களுக்கே கொடுத்துறேன். என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னை உயிரோடு விட்டுருங்கம்மா. என்னை மன்னிச்சிருங்க. என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சுங்கம்மா. என்னை விட்டுருங்கம்மா. வேணாமா, என்ன உங்க புள்ள மாதிரி. பேத்தியும் குழந்தையும் கதற வெட்டிய உன்னை வெட்டாம விட மாட்டேன். அவனை பழி வாங்கியாச்சு. நீங்கெல்லாம் போங்க. I'll call you back. First class.
குட் ஒர்க் டேஞ்சர் மேன். தேங்க்யூ சார். பணம் கிடைச்சதா? பணம் கிடைச்சிடுச்சு. எப்ப மெட்ராஸ் வர? இப்போ வந்துகிட்டே இருக்கேன். ஓவர் அண்ட் அவுட். ஹலோ, எஸ், ஏசில கனெக்ஷன் கொடுமா. முன்னாள் மந்திரி ரத்னவேலு சேலம் அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதிசயம் ஆனால் உண்மை. டிஜிபி ராஜசேகரன் தலைமையில் ஏசி லதா முன்னிலையில் இன்று காலை 11 மணி அளவில் MBF பெனிஃபிட் ஃபண்டில் மோசடி செய்யப்பட்ட பணம் 200 கோடி ரூபாயும் கைப்பற்றப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொதுமக்கள் போலீஸ்காரர்களையும் பணத்தை மீட்க காரணமாக இருந்த மற்றவர்களையும் கரகோஷமிட்டு பாராட்டினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.